வணக்கம். சினி மினி தளபதி திரைப்படம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உருவாக்கப்பட்டு திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த திரைப்படம் 1991 திரைக்கு வந்த திரைப்படம். 91 அப்படிங்க. அப்போ அங்கே ஒரு 9 வருஷம், இந்த பக்கம் ஒரு 24, 33 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அந்த படம் உருவாக்கப்பட்டு திரைக்கு வந்திருக்கிறது. அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படத்தை திரையரங்கில் முதல் நாளன்றே மக்களுடன் அமர்ந்து நான் படத்தை பார்த்தேன். அது படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலையும் பார்த்தாச்சு. 33 ஆண்டுகளுக்கு பிறகு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த படத்தை பார்த்தேன். அப்படி வரும்போது அப்படி அந்த படத்தை பற்றிய சில சிந்தனைகள் இருக்குல்ல, அது என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, அந்த படத்தை தயாரித்தவர் ஜி வெங்கடேஸ்வரன், ஜிவி ஃபிலிம்ஸ். அந்த பேனர் தான். அந்த பேனரில் அதாவது மணிரத்னத்துடைய அண்ணன், அவர் தான் தயாரிப்பாளர். அப்படிங்க நாயகன் படத்தை தயாரித்தவர். அவர் தயாரித்த திரைப்படம் தான் தளபதி. அப்படி தளபதி படம் வரும்போது ஜிவிக்கு ரஜினிகாந்த் நம்ம நெருங்கிய நண்பர், ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்கள். அப்படி வரும்போது ரஜினிகாந்தை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் அப்படின்றது ஜிவியினுடைய ஆசை. ஜிவி தயாரிக்க அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்றது ரஜினிகாந்துக்கும் ஒரு விருப்பம். இது போக நாயகன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்துக்கு மணிரத்னத்தினுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி மனப்பூர்வமான ஆசை. அதனால் என்னென்னா, 2 ஆண்டுகள் மணிரத்னமும் ரஜினிகாந்தும் சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள் பல முறை. ஆனால் என்ன பிரச்சனைனா, ரஜினிகாந்துக்கு ஏற்ற ஸ்டோரின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து மணிரத்னத்திட்ட இல்லை. அந்த டைமில் ரஜினிகாந்துக்கு அப்படின்போது அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஆக்ஷன் ஹீரோ, ஸ்டைல், மேனரிசம் இதெல்லாம் பண்ணி அவருக்குன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. அப்படிங்கும்போது அவருக்கேற்ற கதையை எப்படி பண்ணுவது, எப்படி உருவாக்குவது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. அதில் ஓவர் நைட்டில் அப்படி எடுத்த உடனே ஒரு கதையை வச்சு அப்படியே ரஜினிகாந்தை வச்சு பண்ணிட முடியுமா? ரஜினிகாந்தை வச்சு பண்ணுறது அப்படின்னாலே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மிகப்பெரிய சுமையை சுமப்பதை போல், எவ்வளோ பெரிய பொறுப்புணர்வு, மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும்ல, சும்மா சாதாரண மேட்டர் கிடையாது. அவருக்கு ஏற்றது மாதிரி படத்தை பண்ணணும். அதே நேரத்தில் அது ரஜினிகாந்தினுடைய இமேஜுக்கு ஏற்றது மாதிரியும் இருக்கணும். அதே நேரத்தில் மணிரத்னத்தினுடைய இமேஜ், மணிரத்னத்தினுடைய இண்டிவிஜுவாலிட்டி, மணிரத்னத்தினுடைய தனித்திறமை, மணிரத்னத்தினுடைய அந்த தனித்துவம் அப்படின்னு இருக்குல்ல, அதுவும் படத்தில் தெரியும். மணிரத்னம் படமாகவும் இருக்கணும்ல அப்படி. அப்போ மணிரத்னத்துக்கு அந்த எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு அப்படியே 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகள் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. சரியான கதை செட் ஆகாதனால அந்த ப்ராஜெக்ட் வந்து உடனே இறங்க முடியல. வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு மணிரத்னம் பிளான் பண்ணார். மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன், துரியோதனன், நம்ம ஏற்கனவே சிவாஜி சார் நடித்த கர்ணன் படத்தில் பார்த்த அதே மேட்டர் தான். அந்த விஷயத்தை வைத்து ஒரு படமாக இயக்கினால் என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அந்த புராண கதாபாத்திரங்களை சமூக கதாபாத்திரங்களாக மாற்றி அப்படின்ற மாதிரி செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் தளபதி. அதுபோல் தளபதி இந்த கதையை வந்து மகாபாரதத்தினுடைய அந்த பேஸ் அதிலேருந்து கதாபாத்திரத்தை சோஷியலைஸ் பண்ணி உருவாக்கப்பட்டு அப்படிங்கும்போது அதில் ரஜினிகாந்தனுடைய அந்த கதாபாத்திரம், சூர்யா அந்த கதாபாத்திரம், அதுபோல் தேவராஜ் அந்த கதாபாத்திரம், துரியோதனன் கதாபாத்திரம், மம்முட்டி நடித்தார்ல அந்த கதாபாத்திரம், இதெல்லாம் உருவாக்கி ரஜினிகாந்த் போய் இந்த கதையை சொல்லி அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு. மணிரத்னத்தை பொறுத்தவரை மனசுக்குள்ள என்ன ஆசைன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் முள்ளும் மலரும் படத்தில் மேனரிசம், ஸ்டைல் எதுவுமே இல்லாமல் ஒரு இயல்பான ரஜினிகாந்தை வந்து இயக்குனர் மகேந்திரன் வந்து படத்தில் காமிச்சிருந்தார். அந்த மாதிரியான ஒரு ரஜினிகாந்த் தான் வேணும். ஸ்டைலு மேனரிசம்லாம் வேண்டாம், இயல்பாக நடிக்கணும். ஸ்டைல் படத்தில் எங்கேயுமே வேண்டாம். அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மேனரிசம் அதெல்லாம் படத்தில் ஒரு காட்சியில் கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை தான் முள்ளும் மலரும்ல எப்படி இயல்பான ரஜினிகாந்த் திரையில் தோன்றினாரோ அதே போன்ற ரஜினிகாந்த் தான் நான் இயக்கக்கூடிய திரைப்படத்திலும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக பிடிவாதமாக விரும்பினார் மணிரத்னம். அதுபோல் இந்த கதையை சொன்னார், கதாபாத்திரத்தை சொன்னார். ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு அந்த தேவராஜ் கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போவது, அது வந்து ஏன்னா கதாபாத்திரம் பவர்ஃபுல் கேரக்டர், சொன்னால் சொல்லப்போனால் இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரல் கேரக்டர்ஸில் படம் ஃபுல்லாகவே. அப்படி வரும்போது அதுக்கு வந்து சும்மா சாதாரணமாக ஒரு முத்திரை பதிக்க முடியாத ஒரு ஆளை போட்ட முடியாது. மிகச்சிறந்த டேலண்ட் இருக்கக்கூடிய பெரிய நடிகர் யாராவது வேணும். அப்போ யார் அப்படிங்கும்போது அப்போ தான் மனசுக்குள்ளே இவர் சொன்னார், நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது மம்முட்டியை மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன். மம்முட்டியை வந்து அந்த தேவராஜ் கதாபாத்திரத்தில் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் சொல்கிறாரு. ரஜினிகாந்துக்கும் அது உடன்பாடு. மணிரத்னம் படத்தில் அப்படியே மம்முட்டி அப்படின்போது எப்படிப்பட்ட விஷயம், நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அதை முழு மனதுடன் ரஜினிகாந்தும் சம்மதிச்சார். உடனே மம்முட்டிகிட்ட போய் பேசணும்ல,
மம்முட்டிகிட்ட போய் இந்த கதையை சொல்லி இந்த கதாபாத்திரத்தை சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து மணிரத்னம் போய் சொல்லும்போது ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எடுத்த உடனே அவர் ஒத்துக்கிறல மம்முட்டி கொஞ்சம் நான் நினைக்கிறேன் 2 ஹீரோ, ரஜினிகாந்த் ஒரு ஹீரோ, நம்ம ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி அப்படி நினச்சாரா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணியிருக்காரு, தயங்கியிருக்கார். இதை நம்ம பண்ணணுமா, மணிரத்னம் டைரக்ஷனில் நடிக்கிறதுன்றது வேறு விஷயம். அதனால கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய தமிழில் வந்து 2 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து, ரஜினிகாந்த் தானே ஹீரோ, அதுக்கு அடுத்த கேரக்டர் அப்படி வச்சுங்களேன், அப்படி நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நினச்சி கொஞ்சம் தயங்கியிருக்காரு மம்முட்டி. அப்படி வரும்போது பிறகு அது ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் குட்டேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் மம்முட்டி நடித்தார், ஜோஷி டைரக்ட் பண்ணார். ஆக்சுவலாக அருமையான படம், நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு படத்தில் மம்முட்டி நடித்திருந்தார் அப்படிங்களேன். ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஒரு படம் குட்டேட்டன். அந்த படத்தில் படப்பிடிப்பு அப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் மம்முட்டி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் மணிரத்னம் போய் அப்ரோச் பண்ணி இந்த கதையை சொல்லி இப்படின்னு போது இது ஜோஷியினுடைய பார்வைக்கு போயிருக்கு. இது மாதிரி மணிரத்னம் அப்ரோச் பண்ணார், இந்த கதையை சொன்னார், அதில் மம்முட்டி வந்து ரஜினிகாந்த் கூட இணைந்து நடித்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு ஜோஷி தான் ரஜினிகாந்த்கிட்ட இணைஞ்சு நடிக்கிறதுன்றது ஒரு அருமையான விஷயம். அதனால் இந்த வாய்ப்பு எப்படி நீங்கள் ஏன் ஹெசிடேட் பண்ணுங்க, தயங்கினீங்க, பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் ஏன் இருக்குது, தயக்கம் ஏன் இருக்குது? ஆக்சுவலாக அந்த படம் கதை நல்லாயிருக்கு, கேரக்டர் நல்லாயிருக்கு, உங்களுக்கும் நல்ல கேரக்டர் தான். ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சூர்யான்ற கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கோ அதேமாதிரி உங்கள் கதாபாத்திரமும் ஏவனாக இருக்கு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. அப்படி வரும்போது நீங்கள் நடிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஜோஷி தான் மம்முட்டிகிட்ட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்படி வந்து அப்போ ஜோஷி சொன்ன பிறகு, ஏன்னா ஜோஷி உங்களுக்கே நல்லா தெரியும்ல, மம்முட்டியை வச்சு எந்த அளவுக்கு நியூ டெல்லி அதெல்லாம் படங்கள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை பதித்து அப்படிங்களா. நியூ டெல்லி திரைப்படத்தை எத்தனை ஆண்டுகளானாலும் நம்மளால் மறக்க முடியுமா? அந்த அளவிற்கு மம்முட்டியினுடைய கலையுலக பயணத்தில் மிகப்பெரிய உயர்வை உண்டாக்கிய இயக்குனர் இல்லையா ஜோஷி. அப்போ ஜோஷி மேலே எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மரியாதை மதிப்பு மம்முட்டிக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால் ஜோஷி வந்து ஒரு அனுபவங்களை கொண்ட நீண்ட வருடங்கள் பட உலகில் பணியாற்றி ஆழமான முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஜோஷி சொல்கிறாரு அப்படின்னு வரும்போது அதுக்கு பிறகு எந்த விதமான தயக்கமும் மம்முட்டிக்கு இல்லை. மம்முட்டி சரின்னு சொல்லி சம்மதித்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டார் மணிரத்னத்துக்கு மம்முட்டி. அதுக்கு பிறகு தான் அந்த படம் உருவானது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்ல. அந்த உருவான பிறகு ரஜினிகாந்தும் மம்முட்டியும் இணைந்து நடித்து அப்படின்னு வரும்போது எந்த அளவிற்கு அந்த படத்தில் வந்து இருவரும் இணைந்து நடித்து அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களுக்கு ரஜினிகாந்த் எந்த அளவிற்கு சூர்யா கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருந்தார், மம்முட்டி எந்த அளவிற்கு தேவராஜ் கதாபாத்திரத்திற்கு ஆழமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி முத்திரையை பதித்திருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இன்றைக்கி வர அப்படியே நீங்கள் அப்படி யோசித்து பார்த்தா காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. ரஜினிகாந்த் வந்து எவ்வளவோ ஸ்டைல் மேனரிசம் இதெல்லாம் இருக்கக்கூடிய எவ்வளவோ திரைப்படங்கள் நடிச்சிருக்கலாம். இருந்தால் கூட அப்படியே அந்த தளபதி திரைப்படத்தில் வந்து அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நடன காட்சியெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள், நடன காட்சியிலெல்லாம் கூட அவர் எங்கேயாவது அந்த வழக்கமாக அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் மேனரிசம்லாம் இருக்கான்னு பாருங்கள், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு மணிரத்னம் படமாகவே படம் ஃபுல்லாக இருந்து அப்படின்றக்குல மணிரத்னம் படமாக தான் மணிரத்னத்தினுடைய முத்திரை கொண்ட திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இருந்தார் அப்படின்றதான உண்மை. அதனால் அந்த பாடல் காட்சிகள்லையும் சரி, சண்டை காட்சிகளில் கூட சரி, சண்டை காட்சிகளில் கூட இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆவேசமான காட்சிகள் இருக்குல்ல, அதில் கூட ரஜினிகாந்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஆவேசம் அப்படின்றத வந்து அப்படியே ஒரு சில ஸ்டைல்லாம் பண்ணி அப்படிலாம் காமிப்பார்ல, அப்படிலாம் அந்த படத்தில் இருக்கவே இருக்காது. அதில் வந்து மணிரத்னம் ரொம்ப தெளிவாக ரஜினிகாந்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த அளவிற்கு ரஜினிகாந்த் வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எல்லாமே பண்ணணும், எந்த அளவிற்கு நடன காட்சிகளில் கூட இயல்பாக நடனம் ஆடணும், சண்டை காட்சிகளில் கூட எந்த அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்புடன் சண்டை காட்சிகளில் சண்டையை போட வேண்டும் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு ரஜினிகாந்த் வந்து அப்படியே ஹேண்டில் பண்ணார் படம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி தான் மம்முட்டியும். ஆக்சுவலாக மம்முட்டியும் படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ரஜினிகாந்த் எந்த அளவிற்கு இயல்பாக நடித்திருக்கிறாரோ அதே போல் படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு, தேவராஜ் கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார் மம்முட்டி அப்படின்றது. அப்படி யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தளபதியினுடைய டிஜிட்டல் ஃபார்மேட்டு படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இந்த படம் தயாரிப்பில் இருப்பதற்கு முன்னால், இந்த படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை கூறுகிறேன்.